அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு துவக்கப்பெற்ற நடிகர் தளபதி விஜய் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு வெற்றிக் கழகம் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. இந்த மகத்தான வெற்றி பயணத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு புதிய தமிழகம் கட்சியினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த 5 வருடமாக, குறிப்பாக 2021 முதல் 2026 வரையிலும் ஆட்சியில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு நல்ல ஆட்சியை தருவதற்கு பதிலாக, அதாவது குட் கவர்னன்ஸ், சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரித்து தமிழ்நாட்டினுடைய இயற்கை வளங்களை பாதுகாத்து குழந்தைகள், பெண்கள், முதியோர் என அனைவருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து ஒரு ஊழலற்ற ஆட்சி, அதேபோல மது, போதை, புகை இல்லாத ஆட்சி தருவதற்கு பதிலாக கடந்த 5 வருடமாக ஒரு அலங்கோலமான ஆட்சி நடைபெற்றது. தங்களுக்கு சாதகமான ஊடகங்களை வைத்துக் கொண்டு எல்லாம் நன்றாக இருக்கிறது என்ற ஒரு பிரம்மையை உருவாக்கி கடந்த 5 ஆண்டு காலத்தை கடத்தினார்கள். ஆனால் விஞ்ஞான ரீதியாக ஒரு வரையறை உண்டு. அளவு மாற்றங்கள் குணமாற்றத்தை நிகழ்த்தும் என்று. தமிழ்நாட்டில் குழந்தைகள், பெண்கள், முதியவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு வன்முறைகளும், குறிப்பாக குழந்தைகளே 2 வருடம் 3 வருட குழந்தைகளே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்பட்டு கொலை செய்யக்கூடிய சூழல்கள். இதை தடுத்து நிறுத்த வேண்டிய அரசு செய்ய தவறியது. அதேபோல தங்களுடைய கணவன்மார்கள், தங்களுடைய தந்தை, தங்களுடைய சகோதரர்கள் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை பாதியிலேயே குறைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள். அதேபோல இப்பொழுது கிராமம், நகரம் என்று பாராமல் போதை வஸ்துக்கள், கஞ்சா, பிற போதை வஸ்துக்கள் என தமிழ்நாடு கண் முன்னாலே தங்களுடைய பிள்ளைகளும் தங்களுடைய சகோதரர்களும் இதுபோன்ற கலாச்சார சீரழிவுக்கு ஆட்படுவதை இந்த தமிழ் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை மாற்றுவதற்கு உண்டான ஒரு அருமையான தருணத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த தேர்தல் முடிவு சுட்டிக்காட்டுகிறது. எவ்வளவோ அகில இந்திய அளவில் பிரசித்தி பெற்ற ஊடகங்கள் எல்லாம் கூட ஆளுங்கட்சிக்கு சாதகமாக சில கருத்து கணிப்புகளை வெளியிட்டார்கள். ஒரு சில ஊடகங்கள் மட்டும்தான் விஜய் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவார் என்று சொன்னார்கள். ஆனால் மக்கள் மனத்தில் இன்றைய இதுவரையிலும் ஆட்சியக்கூடிய திமுகவுக்கு எதிரான மனநிலைகள், அது ஒரு மிகப்பெரிய அமைதியான புரட்சியாக வெடித்து இப்பொழுது தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு கணிசமான, ஏறக்குறைய இன்றைய மணி 2:30 மணி 106 110 தொகுதிகளில் முன்னிலை வைக்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு வெற்றிக் கழகம் களத்தில் மிகப்பெரிய அளவுக்கு சாதனை நிகழ்த்தி இருக்கிறது. இதை சாதாரண வெற்றியாக கருத இயலாது. இது தமிழ்நாட்டில் திமுகவுடைய அலங்கோல ஆட்சிக்கு கிடைத்த ஒரு மரணாடி. அது மட்டுமல்ல, திமுக, அதிமுக 2 கட்சிகளுமே ஊழல் கட்சிகள். ஒரு கட்சி மாறி இன்னொரு கட்சி 1000 கொடுத்தால் 2000, 2000 கொடுத்தால் 2500 என்று ஏலம்தான் போடுகிறார்கள் தவிர நல்ல ஆட்சியை கொடுப்பதற்கு தவறுகிறார்கள், தவறிவிட்டார்கள் என்பதுதான் இந்த தேர்தலினுடைய வெளிப்பாடு. எனவே
ஊழலுக்கு எதிரான ஒரு மக்களுடைய புரட்சி, மது போதை புகைக்கு எதிரான மக்களுடைய ஆட்சி, கனிவள கொள்ளைக்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்றுதான் இதை பார்க்கணும். அந்த வகையில் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் கடந்த 1 வருடம் 1.5 வருடங்களுக்கு முன்பு அவர் முதல் முறையாக தன்னுடைய முதல் மாநாட்டில் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று அறிவித்தார். தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் மௌனம் சாதித்தன. புதிய தமிழகம் கட்சி மட்டும்தான் விஜய் அவர்களுடைய ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை முன்னெடுத்தோம். கடந்த 2 வருடமா அந்த கருத்தை வலியுறுத்தி புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக கூட கடந்த தேர்தல் கூட்டணிகளுக்கு அமைப்பதற்கு முன்பாக கூட புதிய தமிழகம் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு இதுதான் என்று அறிவித்தோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. கடந்த 2 வருடமாக அவருக்கு தமிழ்நாடு வெற்றி கழகத்திற்கு விஜய்க்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் அவரை வெறும் ஒரு நடிகர் என்று மட்டும்தான் பார்த்தார்களே தவிர, தமிழ்நாடு மக்கள் அண்ணா திமுக திமுக 2 கட்சிகளுக்கு எதிரான ஒரு மண்ணினுடைய ஒரு உருவம், ஒரு வடிவம், அதனுடைய வெளிப்பாடு, அதற்கான ஒரு முகவரி அப்படிங்கிறத பார்க்க தவறிட்டாங்க. அவர் மூலமாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். அதுதான் பார்க்கணும். எனவே தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 50-60 வருடங்களாக திமுக அண்ணா திமுக 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்கு ஏதோ நிரந்தரமாக பட்டா போட்டு விட்டதை போன்ற ஒரு சூழல் 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் மூலமாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய வெற்றியின் மூலமாக ஒரு மகத்தான அரசியல் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. இதுதான் உண்மையான மாற்றம். திமுகவை மாற்றி அண்ணா திமுக மாற்றுறது, அண்ணா திமுகவுக்கு மாற்றி திமுக, அது மாற்றம் அல்ல. இந்த 2 கட்சிகளையும் வீழ்த்தி இன்னைக்கு ஒரு புதிய அரசியல் மாற்றம் நடந்திருக்கிறது. இந்த மாற்றத்தை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி அமைக்கக்கூடிய வரையிலும் தமிழக வெற்றி கழகத்தோடு புதிய தமிழகம் இணக்கமாகத்தான் செயல்பட்டோம். ஒரு ஸ்டேஜில் கூட்டணி வருவதற்குண்டான எல்லா சூழலும் உருவாயிற்று. ஆனால் சில காரணங்களால் தமிழக வெற்றி கழகத்தோடு புதிய தமிழகம் கூட்டணி அமைக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிட்டது. அது பற்றி இப்பொழுது இல்லை. நாங்களும் புதிய தமிழகம் கட்சியினுடைய 61 சட்டமன்ற வேட்பாளர்களும் சுயமரியாதைக்கான ஒரு போராட்டமாக நாங்கள் களத்தில் இறங்கினோம். இது ஒரு மிகப்பெரிய கடினமான தேர்தல். இந்த தேர்தலை போல நானும் கடந்த 30-40 வருடங்களாக தமிழ்நாட்டு தேர்தலை சந்தித்து வருகிறோம். இவ்வளவு கடினமாக இருந்ததில்லை. அதுலேயும் எங்களுடைய 61 வேட்பாளர்களும் களத்தில் நின்று நாங்கள் ஓட்டப்படாரத்தில் நான் உட்பட, திருநெல்வேலி சிறுவத்தூரில் ஷியாம் உட்பட எல்லா வேட்பாளர்களும் களம் கண்டார்கள். நாங்களும் கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறோம். இன்னும் சொல்ல போகிறோம், ஓட்டப்படாரத்தில் 3 சுட்டுகள் வரையிலும் நாங்கள் தான் முன்னிலையில் இருந்தோம். மற்ற பகுதிகளில் வாக்குகள் கொஞ்சம் குறைந்ததுனால நாங்கள் வெற்றி கோட்டை அடைய முடியவில்லை. இருந்தாலும் கூட அதை பற்றி அந்த வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். எதிர்காலத்தில் இன்னும் வலுவாக புதிய தமிழகம் கட்சி கள அளவில் இறங்கி பணியாற்றி எங்களுடைய தேவை புதிய தமிழகம் கட்சியினுடைய இருத்தல் எந்த அளவுக்கு தமிழக அரசியல் முக்கியத்துவம் என்பதை நிரூபித்து காட்டக்கூடிய சூழல் உருவாகும். இப்பொழுது தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்கிறது மிக மிக முக்கியமானது. இது 2 கட்சிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாடம். அது மட்டுமல்ல, இனிமேல் ஊழல் செய்தால் மேம்போக்கான ஆட்சி அமைக்கலாம் என்று யாரும் கருத இயலாது. அதனால் எல்லோருமே மக்களுக்கு தொண்டாற்றுவதற்கு களத்தில் இறங்கி பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு சூழல் மிகப்பெரிய அளவுக்கு உருவாயிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலை உருவாக்கிய தமிழக மக்கள் அனைவருக்கும் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த மகத்தான வெற்றியை நோக்கி பயணித்த அவர் தனித்து பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறார்களா அல்லது மற்றவருடைய ஆதரவோட அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அது இன்னும் 2-3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் தெரியும். எப்படி இருந்தாலும் இது தனிப்பெரும்பான்மையான ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் முன்னிலை வைக்கிறது. அந்த வெற்றிக்கு காரணமான விஜய் அவர்கள், அதே போல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனைத்து வெற்றி பெற்றவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில்
ஒரு நல்லாட்சி அமைய வேண்டும் என்பதுதான் புதிய தமிழகம் கட்சியினுடைய எதிர்பார்ப்பு. அது 2026 தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக பூர்த்தியாகும் என்று கருதுகிறேன். வணக்கம், நன்றி.